அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சில தாவேக்கா தற்குறிகளை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜய் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் இந்த அரசியலுக்குள்ளே ஈடுபடுத்தி சின்ன குழந்தைங்களெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட ஓட்டு கேட்க வச்சு அதோடைய விளைவு என்னன்றதை நம்ம பல காணொலிகளில் நம்ம பார்த்துருப்போம். சின்ன குழந்தைங்கள்லாம் அழுறது, சின்ன குழந்தைங்கள்லாம் பேரண்ட்ஸை சாகடிச்சிருவேன்னு சொல்கிறது, வெட்டிடுவேன்னு சொல்கிறது, குத்திடுவேன்னு சொல்கிறது, நாங்கள் செத்துருவோன்னு சொல்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை சின்ன சின்ன குழந்தைங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரியே இப்போ சில சின்ன குழந்தைங்களையும் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். விஜய் அந்த சின்ன பிள்ளைங்களை தூண்டி விட்டதின் விளைவு இன்றைக்கி அந்த குழந்தைங்கள்லாம் என்ன ஆயிட்டுருக்காங்க, என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். பார்த்தீங்கல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க விஜய் சிஎம் ஆகணும், அவங்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அழுகுறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அடிப்படையான அரசியல் புரிதல் ஏதாவது இருக்குமா? சின்ன சின்ன குழந்தைங்களை தூண்டி விட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. அந்த பேரண்ட்ஸும் பாருங்கள், விஜய் தான் சிஎம், அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் ரோட்டுக்கு போய் போராடுவோம் அப்படின்றாங்க. அதாவது தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை. இந்நேரத்துக்கு தாவேக்காவுக்கு இவ்வளோ தொகுதிகள் கிடைக்கல. இந்த 108 கட்சி, இந்த 108 தொகுதிகள் இருக்குல்ல, இனிமேல் அந்த கட்சியோட பேர் 108 கட்சி தான். 108 கட்சிக்கு அவ்வளோ தொகுதிகள் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. இந்நேரத்துக்கு இவங்க எல்லாம் என்ன ஆயிருப்பாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இல்லையா? இதுக்கே உட்காந்து அழுகுறாங்க. ஆட்சி அமைக்கிறதுல சில சிக்கல் இருக்குது அப்படின்றதுலையே இவங்கெல்லாம் இவ்வளோ ஒப்பாரி வைக்கிறாங்க, இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க, இவ்வளோ கடந்து கதறாங்க அப்படின்னு சொன்னாக்க விஜய் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்றது யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த குழந்தைங்க இப்படி அழுகுறதையெல்லாம் பார்த்தாலாவது தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இதை தான் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கட்சி ரொம்ப ரொம்ப மோசமான கட்சி, குழந்தைங்க, இளைஞர்கள், பெரியவங்க எல்லாருக்குமே ஆபத்தான ஒரு கட்சின்றதை நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு விஜய் ஆட்சியில் உட்கார்ந்துருந்து என்ன தவறு செஞ்சாலும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரிப்பட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சு முடித்தாலும் விஜயை எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு இருக்கிறப்போ இந்த சின்ன குழந்தைகளெல்லாம் தூண்டி விட்டு யாரோ பண்ண தப்புக்கு எங்கள் விஜய் அண்ணாவை எல்லாரும் திட்டுறாங்க அள வச்சு வீடியோ எடுத்து போடுவாங்க. இந்த ப்ளூ வேல்னு ஒரு கேம் அந்த சைக்கோத்தனத்தை எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த சைக்கோத்தனம் மாதிரி தான் இந்த சைக்கோத்தனமும் இருக்குது. பாஜக செய்யக்கூடிய கொடூரமான மத அரசியல் இருக்குது பாருங்க, அந்த அரசியலால் கூட இந்த அளவுக்கான விஷயங்களை சாதிக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் டிவிக்கே பற்றியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, டிவிக்கெல்லாம் ஒரு இதுவே கிடையாது, அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் டிவிக்கே ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான கட்சி அப்படின்றத நம்ம ரொம்ப நாளாக வலியுறுத்துகிறோம். நாம் தமிழரை விட பாஜக விட இந்த 2 கட்சியும் தான் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான கட்சின்னு நான் லிஸ்ட் பண்ணுவேன். இந்த தாவேக்கா வந்ததுக்கு பிறகு எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி இந்த தாவேக்கா மேலே இருக்குது. சொல்லப்போனால் நாம் தமிழர் பாஜகவெல்லாம் விட ஒரு 300-400% மோசமான கட்சி தான் தாவேக்கா. தீய சக்தி திமுகன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க மைண்டில் அதை பதிய வச்சு இங்கே பாருங்களேன், அந்த இம்பேக்ட் ஒரு நடிகனுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறது, ஒரு படத்தை பார்க்க போகிறோம், ஒரு படம் பார்க்க போகிறோம், ஒரு நடிகரை பார்க்க போகிறோன்னா அந்த படத்தை பார்க்குறோம், நல்லா இருக்குது நல்லா இல்லை ரசிக்கிறோம், ஒரு 2 மணி நேரம் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே அந்த படத்தை மறந்துடணும். அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ற ஒப்பீனியன் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணுமே ஒழிய அந்த நடிகன் அந்த நடிகை அப்படின்ட்டு ஒரு மோகத்தில் அப்படியே அவங்க பின்னாடியே போய் விழுந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், விஜய் ஒரு வார்த்தை சொன்னால் அதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்கள். அதை உணர்ந்துக்குவாங்க. என்ன தான் படித்து நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையில் நல்ல லைஃப் ஸ்டைல் வாழக்கூடியவங்களாக இருந்தாலுமே கூட இந்த விஜய் ரசிகர்களாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க விஜய்னு வர்றப்போ மட்டும் அவங்க ஒரு மாதிரியாக அப்படியே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நடிகனை மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, எந்த அளவுக்கு மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு மனநிலை. ஒரு நடிகனை பிடிக்கும், அவங்கள நான் ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் இப்படி அடிமட்டத்துக்கு இறங்கி போய் ஒரு மாதிரியாக இருக்குங்க. இது ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம். இந்த மாதிரி மனிதர்கள் இருந்துடவே கூடாது. மனிதர்கள் இப்படி இருக்கக்கூடாது. நம்மளையும் நம்ம எதிர்காலத்தையும் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடைசி கட்டம் இது. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு மேலேயும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாறலை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. 1967க்கு முன்னாடி கொண்டு போய் இழுத்து விட்டுருவாங்க தமிழ்நாட்டை. அடுத்ததாக பாருங்கள்,
தன்னுடைய பெற்ற மகன் மிரட்டி விஜய்க்கு வாக்களிக்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை சொல்கிறாரு. நான் செத்துருவா, நீ ஓட்டு போட்டு செய்யலாம் அப்படின்னு எல்லாமே அது விஜய்க்கு தான் போட்டோம். அப்ப நீங்களாம் மனசு வந்து போடல நாங்களாம். இப்ப ஆனா விஜயவர்களால ஓட்டு போட்டுமே ஆட்சி அமைக்க முடியாம தவிச்சு நம்ம என்ன பண்றது? இந்த காரணங்களுக்காகவும் இளைஞர்கள் வாக்களிப்பும் தான் இங்க அதிகமான பங்கு வகிக்குது விஜய் ஜெயிச்சதுல. இந்த 2 காரணங்களும் இல்லைன்னா விஜய் வந்திருக்கவே முடியாது. ஷுவர், இளைஞர்கள் தெளிவாக இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் விஜய் வந்திருக்க முடியாது. இந்த மாதிரி குழந்தைங்க சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டோம் அப்படின்ற காரணங்களும் இல்லை அப்படின்னு சொன்னால், தெளிவாக யோசித்து வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி விஜய் இந்த அளவுக்கு ஜெயிச்சு வந்திருக்கவே முடியாது. இப்போ நான் சொன்ன இந்த 2 காரணங்களும் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? யோசிச்சு பாருங்கள். ரசிக மோகத்தில் இளைஞர்கள் வாக்களித்ததும், பிள்ளைங்க மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வாக்களித்ததும் ஏதாவது நியாயம் இருக்கா? இந்த அடிப்படையில் இந்த காரணங்களை வச்சு ஒருத்தர் முதலமைச்சராக அந்த சீட்டில் போய் உட்கார தகுதி இருக்கா? அதனால தாங்க மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. இவரை முதலமைச்சர்னு நம்ம சொல்கிறதுக்கு மனசே ஒத்துக்கலை. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஜெயிச்சு வந்தப்போ எல்லாருக்குமே ஒரு அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் புரிதலின் பேரில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு வந்து வாக்களிச்சிருக்காங்க. இந்த வாக்குகள் போன எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்திருக்காது. இந்த புது வாக்காளர்களுடைய வாக்குகள் தான் இந்த தடவை எலெக்ஷனுடைய ஹிஸ்ட்ரியவே மாற்றிருக்கு. அடுத்ததை பாருங்கள், விஜயை சப்போர்ட் பண்ணக்கூடிய பசங்க 2 காணொலி, அவனுங்களுடைய 2 காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். என்ன பேசுகிறானுங்க பாருங்கள். முதல்ல அவனுங்க ஃபெயில் ஆனதை எவ்வளோ பெருமையாக பேசுகிறானுங்க அப்படின்றத பாருங்கள். எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்கு பெருமையாக பேசுகிறானுங்க. ஆனால் விஜய் ஜெயிச்சதை அதையும் பெருமையாக தான் பேசுகிறானுங்க. புரியலல்ல? நீங்கள் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சொன்னாங்க எப்பவுமே காப்பாத்துவோம். நாங்க எக்கனாமிக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டு சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல கூட ஃபெயில் ஆயிட்டேன். 7 மார்க் நாங்க கீழே போடுறோம் பாருங்க. ஏதோ சர்வர் ப்ராப்ளம் ஆகுது நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சர்வர் ப்ராப்ளம் ஆகுது எனக்கு. சர்வர் வந்ததும் சந்திக்கிறோம். ஆனா எக்கனாமிக்ஸ் ஃபெயில் சார். தப்பா நினைச்சாதீங்க சார். சார் அப்பயே சொன்னல சார், எக்கனாமிக்ஸ் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே போடுறோம் பாருங்க. மட்டமான மார்க் எடுத்துக்கிறேன் நான், 7 மார்க். டிக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃபெயில் ஆனவங்க என் குரூப் எல்லாரையும் சந்திச்சு ஒரு வீடியோ போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டிக்கு. நெட் சர்வர் ப்ராப்ளம் ஆகுது, அப்புறமேட்டு சந்திக்கிறோம். பாய். எங்க ஸ்கூல்ல தாங்க இப்போ அரியர் எழுதி போட வந்து. நாங்க 5 வருஷம் இருக்க மாட்டோமா? 5 வருஷம் இல்ல, இதுக்கு மேல மொத்தமே நாங்க தான் 10 தொகுதி ஜெயிக்க மாட்டோமா? 108 தொகுதி ஜெயிச்சுக்கிறோம். 108 ஆம்புலன்ஸ் மாதிரி உங்களுக்கு தூக்கி போட்டு தூக்கி போறோம். எங்க மாமா இப்படின்றாரு பாரு, அவர் ரெட்டை ஒத்த கைனா நாங்க ரெட்டை கை. அதமே ஓடாது. 108 ஆம்புலன்ஸ்ல உங்களுக்கு தூக்கி போட்டுன்னு வைன்னு போகுது பாரு. ரொம்ப மோசமான நிலையில நம்ம தமிழ்நாட்டு பசங்க இருக்கானுங்க. இந்த பாருங்க எப்படி பேசுகிறான் பாருங்க. ஸ்கூலில் படிப்பில் ஃபெயில் ஆனதை எக்கனாமிக்ஸில் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்துருங்க கைஸ், நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம் கைஸ், சூப்பர் கைஸ், எங்களை மாதிரி ஃபெயிலான நிறைய தருதலைங்களை கூப்பிட்டு வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் கைஸ் அப்படின்னு போடுறான். நம்ம தவறாக பேசக்கூடாது, தவறான வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடாதுன்னு பார்த்தாலும் உபயோகிக்க வைக்கிறானுங்க. பரவாயில்ல, கடுஞ்சொற்கள் பேசுறதுனால ஒருத்தன் தெளிவான் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசலாம். ஆனால் நம்ம கடுஞ்சொற்கள் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இந்த தற்குறிகள்லாம் திருந்தாது. அதனால் நமக்கு இவனுங்களெல்லாம் நம்ம பார்த்து பக்குவமாக அணுகணும் அப்படின்லாம் நம்ம பேசவே கூடாது, அப்படிலாம் நினைக்கவே கூடாது. தான் படித்து தன்னுடைய வாழ்க்கைக்காக எழுதின எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சதை பெருமையாக போடுறான் ஒருத்தன். இது என்ன ஒரு மனநிலை பாருங்கள். ஆனால் விஜய் யாரோ ஒருத்தர், எவனோ ஒரு நடிகனுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, இவனுங்க கூட வாக்களிக்கலை, மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அதை பார்த்து அதை கொண்டாடிக்கிறாங்க. நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல, நாங்கள் தான் மாஸ், நாங்கள் தான். என்னடா நீங்கள் போய் படிங்கடா, ஸ்கூலுக்கு போய் படித்து பாஸ் ஆகுங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் ஐயோ, நம்ம இது பேசுகிறது இது கண்டிப்பாக பெரியவங்க தான் பார்ப்பீங்க, பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருக்கவங்க தான் பார்ப்பீங்க. இவனுங்க கிட்ட நம்ம என்னத்தை சொல்கிறது? அப்படியே எங்கேயாவது யாராவது கட் பண்ணி கொண்டு போய் அவனுங்க கிட்ட சேர்த்தாலும் பூமரு, நம்ம பூமர் என்னமோ பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு போயிடுவானுங்க. நாங்கள் போதிக்கிறப்போ புரியாது, பாதிக்கிறப்போ தான் உனக்கு புரியும், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இவனெல்லாம் வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு தான் போக வேண்டியது இருக்குது. என்னத்தை எடுத்து சொன்னாலும் நம்மளை பார்த்து பூமரு கதறன்ட்டு போயிடுவானுங்க. ஃப்யூச்சரில் பாதிக்கப்படுறப்போ அன்னைக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் என்னன்றது அப்போ புரிய வரும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கடா 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 கொடுங்கடான்ட்டு அவ்வளோ தடவை சொல்கிறோம். இந்த மாதிரி தற்குறிகள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் விஜய்க்கு ஓட்டு போட வச்சுட்டானுங்க. அது சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ எல்லாம் இளைஞர்கள். சோஷியல் மீடியா இருக்குது, கையில் ஃபோன் இருக்குன்னு அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், எக்கனாமிக்ஸில் தோத்துட்டேன் கைஸ் அப்படின்ட்டு வீடியோ எடுத்து போட்டு இளைஞர்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விஜய்க்கு வாக்களிக்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான் நடந்திருக்குங்க. வேறு ஒன்றும் இங்கே அப்படியே பெரிய புரட்சி, விசில் புரட்சி, அப்படியே இங்கே பெரிய அப்படியே நம்ம சேஞ்சு மாற்றம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன மாற்றணும், என்னத்தை மாற்றணும்? அப்படி மாற்றம் வேணும்னா வேறு சில கட்சிகள் இருக்குது, அவங்களுக்கு போட்டிருக்கலாம். திமுகவே ஒரு மாற்று தான்.
திமுகவே தன்னுடைய திட்டங்களுக்கு பெட்டரான திட்டங்களை இனி அடுத்தடுத்த தேர்தலில் கொண்டு வரணும், அடுத்தடுத்து நம்ம இன்னும் பெட்டராக ஆகிட்டே இருக்கணும்னு ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசாக மாறிக்கிட்டு தான் இருக்குது திமுக. திமுகவே ஒரு மாற்றம் தானே. அப்போ திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கலாம்ல, திமுகவுக்கு வாக்களிக்க வைக்க பார்த்துருக்கலாம்ல. அதெல்லாம் இல்லை, சும்மா விசில் புரட்சி மண்ணாங்கட்டி புரட்சி அப்படின்ட்டு சொல்லிட்டு கிடப்பானுங்க. இங்கே ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. இளம் தலைமுறை ரொம்ப மோசமான வழியில் போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் விழிப்புணர்வு அடைஞ்சு எல்லாரும் தப்பிச்சாதான் உண்டு, இல்லைன்னா வசமாக சிக்கிறோம். இன்றைக்கி விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்கானுங்க, ஃப்யூச்சரில் சங்கு ஊத வேண்டியதான். தமிழ்நாட்டுக்கே மொத்தமாக சங்கு ஊதுற நிலமை தான் வரும். அதுக்கப்புறம் அடுத்த காணொளி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு பெண்மணி பேசுகிறாங்க பாருங்கள். என்னது இது? என்கிட்டயே 11 ரூபாய் காசு வாங்கிடாரு பஸ்காரர். நான் ஃப்ரீன்னு நினச்சேங்க, எனக்கு தெரியாது காசுன்னு. எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தான் தெரியுது கவர்மெண்ட் பஸ்ஸு ஃப்ரீன்னு, ப்ரைவேட் பஸ்ஸு காசு. 11 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை. கேட்டா என்கிட்டயே அவர் நக்கல் பண்றாரு, உங்க தளபதி இன்னும் வந்து உக்காரலன்னு. இது என்ன கணக்குங்க? கவர்மெண்ட் பஸ் பிரைவேட் பஸ் என்னது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்றீங்களா? எனக்கு புரியல. ஒரு தனியார் பேருந்தில் போய்கிட்டு அதுக்கு டிக்கெட்டுக்கு காசு வாங்கிட்டாங்கன்னு இந்த அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிக்கெட்டை எடுத்து காட்டிக்கிட்டு 11 ரூபா கொடுத்துருக்கேன், திமுகவுடைய சதி அப்படின்ற மாதிரி தான் இந்த காணொலியை போட்டிருக்காங்க. தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அரசியல் சமூக நடைமுறைகள் எதுவுமே தெரியல இவங்களுக்கெல்லாம். இன்னைக்கு தான் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செஞ்ச அந்த 5 ஆண்டு காலத்தில் இப்போ விஜய் ஆட்சிக்கு வர போறாருன்னு இருக்கிற இந்த நிலைமையில தான் இவங்க பஸ்ஸிலேயே ஏறி பயணம் பண்ணுறாங்க. அதுலேயும் எந்த பஸ்ஸில் கட்டணம் இல்லாத சேவை இருக்குன்றது கூட இவங்களுக்கு தெரியல. ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் ப்ரைவேட் பஸ்ஸு எப்படி ஃப்ரீயாக விட முடியும்? ஐயோ, இந்த மாதிரி அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருக்கிறவங்க தான் தாவேக்காவை ஆதரித்து வாக்களித்து இப்போ கொண்டு போய் சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. நல்லா அனுபவிக்க போகிறாங்க. இவங்களெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று, நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஆனால் நிர்வாகம் எப்படி மண்ணை கவிக்கிட்டு போக போகுது, தமிழ்நாடு எப்படி மண்ணை கவ்வ போகிறது அப்படின்றத நினச்சி தான் நமக்கு பயமாக இருக்குது. நல்லா இருந்துக்கிட்டு இருந்தோம், இனிமேல் என்ன ஆக போகுதோ. இவங்க தளபதி வந்து உட்காந்துட்டா மட்டும் ப்ரைவேட் பஸ்ஸில் காசு வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல். ப்ரைவேட் பஸ் காசு வாங்காமல் எப்படி அவங்களுடைய இன்கம்மை யார் கொடுக்குறது? கவர்மெண்ட் கொடுக்குமா? விஜய் கொடுப்பாரா? தமிழ்நாட்டில் இப்போ ஓடக்கூடிய எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ. அப்போது கவர்மெண்ட் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் காசு கொடுக்கும். இந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் இவங்கெல்லாம் வீடியோ போடுறாங்க, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அரசியல். சரி, கொஞ்சம் கூட ஒரு மாதிரி கேவலமாக ஃபீல் ஆகாது போல். நம்ம தற்குறியாட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன பேசுகிறோம் நம்ம அப்படின்ட்டுலாம் இருக்காது போல். அது தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து வீடியோ போடுறாங்க பாருங்கள். எதிர்கட்சி தயவால் ஆளுங்கட்சி ஆகிறவன நம்ம இப்போ தான் பார்க்குறோம். அதனால் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, திமுகவுக்கு விஜய் தாவேக்கா எல்லாம் சின்ன பசங்க, குழந்தைங்க. எதிரியாக நினச்சிருந்தா திமுக எப்படி ஆதரவு அளிக்குமா? அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, சரி என்னமோ வந்துட்டு போட்டோம் அப்படின்னு திமுக ஆதரவு அளிக்குது. அதனால் விஜய் சொல்கிற மாதிரி திமுக தீய சக்தி, திமுகவும் டிவிகே விசஸ் டிஎம்கே அதெல்லாம் இங்கே உடஞ்சி போயிடுச்சு. அதெல்லாம் இல்லை. இவ்வளோ நாளும் கத்தி டிவிகே டிஎம்கே கடைசியில் போப்பா, சரி போய் ஆட்சி அமைப்போ அப்படின்ட்டு திமுகவே அனுப்பிவிடுது. விஜய் ஆட்சி அமைச்சு ஒரு 6 மாதத்தில் விஜயே அம்பலப்பட்டுருவார். யாருமே எதுவுமே பண்ண வேணாம். விஜயுடைய ஆட்சி நிர்வாகம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்றத மக்களே பார்த்துப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அம்பலப்பட்டுருவார். அடுத்த தேர்தலில் எல்லாம் மக்களுக்கே புரிஞ்சிடும், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை, திமுகவே எவ்வளோ நல்லா தான் பண்ணாங்க, அவங்களுக்கு வாக்களிப்போன்னு சொல்லி அடுத்த தேர்தலில் எல்லாம் மாறும். ஆனால் முக்கியமாக நம்ம இளைஞர்களை நம்ம மாற்றணும். பெரியவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், பெரியவங்க இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க, பொலிட்டிக்ஸை பார்ப்பாங்க. ஸோ பெரியவங்களை பற்றி நமக்கு கவலை கிடையாது, இளைஞர்களை நினச்சி தான் பயம். ஏன்னா இப்போது புதுசாக வந்த இந்த இளைஞர் செட்டு இருக்குது பாருங்கள், இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு இப்போது இந்த மாற்றம் நிகழ்ந்துருக்கு பாருங்கள். இனி அடுத்து 5 வருஷத்துக்கு இப்போ வரக்கூடிய இந்த கும்பல் இருக்குது பாருங்கள், இனி அடுத்து வர்றவன் 2010 எப்போ எங்கே போயிடுச்சு அம்மா, ஐயோ 2010 பிறந்தவங்கலாம் வந்து ஓட்டு போட வந்துடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2012 பிறந்தவங்க கூட அடுத்த தேர்தலில் வாக்களிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், இனி அடுத்து வரக்கூடிய இந்த குரூப் இருக்கு பாருங்கள், இந்த செட்டு, இவங்களுடைய வாக்குகளையும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. எப்போ நினச்சி பார்க்கவே தலை சுத்துதுரா சாமி. இளைஞர்களை அரசியல்படுத்தணுன்னா கடுமையாக வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இனிமேல் 5 வருஷத்துக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. விஜய் வந்து இங்கே இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை பண்ணியிருக்காரு. இந்த ரூட்டு பிஆர் டீமை வச்சு
அவர் பேசுனது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உண்டாகிருக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு இளைஞர்களை மொத்தமாக நம்ம பக்கம் இழுக்கணும். அதுக்கான வேலைகளை தொடர்ந்து பார்க்கணும். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.